Taste the Daily. சட்டப்பேரவையிலிருந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. கரூர் சம்பவம் தொடர்பாக எழுப்பிய கேள்விகளுக்கு சரியான பதில் தராததால் எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. அது குறித்த கூடுதல் செய்திகளை தருகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். கண்டிப்பாக ஐயப்பன், கரூரிலே நடைபெற்ற துயர சம்பவம், 41 பேர் உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையே நிலைகுலைய வைத்திருக்கிறது. அது குறித்து சட்டமன்றத்தில் பேசுகிற போது ஆளுகிற திமுக அரசினுடைய அமைச்சராக அதிகார மமதையோடு சட்டமன்றத்திலே சிவசங்கர் பேசியிருக்கிறார். குறிப்பாக பேசப்பட்ட கருத்துக்களை அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வலியுறுத்தி இருக்கிறார். அப்படி வலியுறுத்துகிற போது அதற்கு கூட அவர்கள் பேசுவதற்கு அனுமதி மறுத்திருக்கிறார்கள். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே சிவசங்கருடைய கருத்துக்கு எழுந்து நின்று தங்களுடைய அந்த கருத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கமிட்டிருக்கிறார்கள். எதிர்கட்சிகள் வலியுறுத்தினால் அமைதியாக பேச வேண்டுமாம். அமைதியாக எப்படி பேசுவது என்று சபாநாயகருக்கு தெரியவில்லை. அமைதியாக இருந்தால் ஒருவர் பேசுவதை எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்று தெரியவில்லை. அமைதியாக அமருங்கள், அமைதியாக பேசுங்கள், இருக்கையில் அமருங்கள் என்று எதிர்கட்சி குரலை நசுக்கும் விதமாக திமுகவுடைய அமைச்சர் துரைமுருகன், சட்டப்பேரவை சபாநாயகர் உள்ளிட்டவர்கள் இதுபோன்ற ஒரு அவையிலே சட்டமன்றத்தினுடைய ஜனநாயக மாண்பை குலைக்கிற விதமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நடைபெற்ற 41 பேர் உயிர் போலை சம்பவங்களை குறித்து கேட்டால், பல ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்ற சில சம்பவங்களை குறிப்பிட்டு, அதாவது ஒரு விஷயத்தை திசை திருப்ப முயலுகிற அரசாக, அதை மறைக்கக்கூடிய அரசாக ஆளுகிற திமுக அரசு இருக்கிறது. இதை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே வாயில் முழக்கத்தில் வந்து தங்களுடைய முழக்கங்களை பதிவு செய்திருக்கிறார்கள், கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள், அவையை விட்டு வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். உண்மையை மறைக்கக்கூடிய திமுக அரசு நாடகம் போடுகிறது என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய முழக்கங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். ஜனநாயகத்துடைய மாண்பு, ஜனநாயகம் திமுக ஆட்சியிலே தள்ளாடி கொண்டிருக்கிறது. ஜனநாயகம் தமிழக சட்டமன்றத்திலே குழிதோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே கரூரிலே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த 41 உயிர்பலி சம்பவங்கள் குறித்து பேசுவதற்கு எதிர்கட்சிகளுக்கு அனுமதி மறுக்கப்படுவதோடு, எதிர்கட்சிகள் பேசக்கூடிய அந்த காட்சிகளை சட்டமன்றத்தினுடைய நேரடி ஒளிபரப்பை துண்டித்து ஜனநாயகத்துடைய குரல்வளையை குழிகொண்டு தொடர்ந்து குலைத்துக் கொண்டிருக்கிறது திமுகவினுடைய சட்டப்பேரவை. தொடர்ந்து இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது. எத்தனை முறை நீதிமன்றம் சொல்லினாலும் கூட அவை அனைத்தையும் காற்றிலே பறக்கவிடக்கூடிய அரசாக ஆளுகிற திமுக அரசு இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு அமைச்சர் திடீரென்று தேவையற்ற விஷயத்தை சொல்லி ஒரு எதிர்கட்சிகள், பிரதான எதிர்கட்சிகள் தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துயர சம்பவம் குறித்து கேள்வி எழுப்புகிற போது அதை திசை திருப்புகிற விதமாக செயல்படக்கூடிய இந்த நிகழ்வு என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தொடர்ந்து அவர் அவையிலே இருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த அலட்சியம் என்பது கரூரில் நடைபெற்ற இந்த உயிரிழப்புக்கு ஒட்டுமொத்தமாக திமுக அரசு தான் பொறுப்பு என்பதை அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த அரசினுடைய அலட்சியமே காரணம் என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதனை உணர்த்தித்தான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் அவர் பேசியிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே எப்படியெல்லாம் ஆர்ப்பாட்டங்களுக்கும் போராட்டங்களுக்கும் திமுகவிற்கு அனுமதி அளிக்கப்பட்டது என்பதை சட்டமன்றத்தில் எடுத்து காட்டியிருக்கிறார். அதையெல்லாம் உணராமல் இன்றைக்கு ஆளுகிற அரசு எதிர்க்கட்சியுடைய குரலை நசுக்கும் விதமாக செயல்பட்டு கொண்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தலைமையிலே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வாயிலில் நின்று, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே கருப்பு அந்த பேட்சை அணிந்து கொண்டு அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையிலே வாயில் முழக்கங்களை முன்வைத்து வருகிறார்கள். அந்த கோஷங்களை, திமுக அரசினுடைய அட்டூழியங்களை, சட்டமன்றத்திலே ஜனநாயக மாண்பு குலைக்கப்படுவதை அவர்கள் முன்வைத்து வரக்கூடிய அந்த முழக்கங்களை மீண்டும் ஒரு முறை தற்போது பார்க்கலாம்.